இத்தனை நாளா நீ என்ன சொன்னாலும் அதுல ஏதோ ஒரு நல்லது இருக்குன்ற நம்பிக்கையில தான் நீ சொல்றது எல்லாத்துக்கும் நான் உன் கூட ஒத்துழைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு உயிரோட இருக்கிற உன் அக்காவையே செத்துட்டான்னு சொல்லி நாடகம் ஆடி இருக்கியே, எல்லாரையும் நம்ப வச்சிருக்கியே. உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. போதும், நிறுத்துங்கப்பா. என்னப்பா சொன்னீங்க? அசிங்கமா இருக்கா? இதெல்லாம் நான் ஏன் பண்ணேன்னு மத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்க புரிஞ்சுக்கலன்னா எப்படிப்பா? அன்னைக்கு தேவி அக்கா கண்ணை கசக்கிட்டு வந்தப்போ அவளை எப்படியாவது இந்த வீட்டு மருமகளை ஆக்கி அனுப்பணும்னு அவ்வளவு கோவமா பேசுனீங்க. இப்ப அந்த கோவம் எங்க போச்சுப்பா? அதனாலதான் பெத்த அப்பா அம்மாவ வளர்ப்பு அப்பா அம்மான்னு போய் சொன்னேன். அதனால நலனப்பாதான் ஏன் அப்பான்னு போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளேயே வந்த. எதுக்காக அப்படி செஞ்ச? தேவிகாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே. அப்படிப்பட்ட என்ன பார்த்தா உங்களுக்கு அசிங்கமா இருக்காப்பா? நான் அக்காவுக்காக என்னென்னலாம் இழந்திருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். போதும், நிறுத்த சத்யா. அப்போ இவளும் உங்க பொண்ணுதானா? உங்களை தான் கேக்குறேன். சத்யா உங்க பொண்ணா? அப்போ எல்லாரும் சேர்ந்து இவ்ளோ நாளா என்ன ஏமாத்திருக்கீங்கல்ல? இப்படி குடும்பமா சேர்ந்து இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா? எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கியா? இல்ல, இதை என்னால ஏத்துக்க முடியாது. நான் இவளை சும்மா விட மாட்டேன்.